ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தை அந்த சராசத்தையும் ஆட்சி பண்ணிடுது. நீங்க எப்பவுமே இதே எண்ணத்தோட இல்ல, நம்மளால எதுவுமே முடியாது, நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, நடக்கிறது வேற ஒன்றும் ஆகும். லைஃப்ல எல்லாத்துக்குமே ரொம்ப டீப்பா யோசிங்க. நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காது, நம்மன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களை உடம்புன்னு நினைச்சுக்காதீங்க. உள்ள இருக்கிற ஆன்மா, ஆன்மா தான் நம்ம, அதான் உண்மை. அதாவது ஆன்மானா என்னன்னா அந்த உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி தான் நம்மன்னு நீங்க நினைச்சிட்டே இருங்க. நீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க, யாரையுமே விரோதம் பாராட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஏகாத்மா சர்வபூதாந்தராத்மா. இதுதான் எல்லா மதமும் சொல்லுது, இதுதான் எல்லா வேதமும் சொல்லுது, எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. சுவாமி ஏன் லவ்வால் சர்வால்னு சொல்றாரு? ஏன்னா சுவாமி அந்த யூனிட்டியை பார்க்க சொல்றாரு. ஏகாத்மா சர்வபூதாந்தராத்மா, உங்களுக்குள்ள இருக்கிறது தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால தான் சுவாமி பிரேமஸ்வரூபலாரான்னு சொல்றாரு. ஏன்னா நம்மலாம் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ். அன்பே சிவம், அன்பே தெய்வம். எல்லா மதமும் அதான் சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, பொறுமையா இருங்க. ஆனா எப்படி இதை டெவலப் பண்றது? நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது, இதுதான் உண்மைன்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு மாய சக்தி நம்ம கண்ணை மூடுது இல்ல. நம்மள அறியாம கோவப்படுறோம், நம்மள அறியாம ஒரு ஜெல்லசி வருது, ஒரு ஹேட்ரட் வருது, ஒரு வெறுப்பு வருது. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். எது வேணா நடக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் மனசு. மனோ மூலம் இதம் ஜெகத். இந்த மனசு இருக்கு பாருங்க, இந்த மனசை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன பெஸ்ட்னா ஆன்மீகம். இப்போ இங்கே வரீங்க, எவ்வளவோ நல்ல விஷயம் கற்றுக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ ஒரு வருஷமா இங்கே ஹோமம் ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. எவ்ரி மந்த் ஏகாதச ருத்ரம். அதாவது ருத்ரம்ன்றது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வர ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்திரம். அது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு மந்திரம். அந்த ருத்ரத்தை சொல்லியே ஒரு நாயன்மார் முக்தி அடைஞ்சார், ருத்ர பசுபதி நாயன்மார்னு. நீங்களாமும் ருத்ரம் எப்பயாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, டைம் கிடைச்சுன்னா கற்றுக்கோங்க, கற்றுட்டு சொல்லுங்க. அதோட பவரே பயங்கரம். நான் மெயினாக இங்கே என்ன உங்ககிட்டலாம் சொல்ல வரேன்னா, சுவாமி அவதாரம் எடுத்ததே அன்பை ஸ்ப்ரெட் பண்ண தான். ஏன்னா அவர் இருந்த காலம் ஃபுல்லாகவே அவர் பேசின ஸ்பீச்சஸ், டிஸ்கோர்சஸ் எல்லாத்துலேயுமே அன்பு 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 அதுதான் சொல்லிகிட்டே இருந்தார். அவரோட ஆர்கனைசேஷன்கே பாருங்க, சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் பேர் வச்சார். எவ்வளோ அருமையாக பேர் வச்சிருக்காரு பாருங்க, சேவா சேவா சேவா. இங்கே இந்த ஆர்கனைசேஷன் பண்ணுற சேவா வேற எந்த ஆர்கனைசேஷனும் பண்ணது சார். செல்ஃப்லெஸ் சேவா எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. நான் படித்தது ஃபுல்லாக ஃப்ரீ. எனக்கு 3 டிகிரி சுவாமி கொடுத்தாரு. நான் பே பண்ணது வெறும் ஹாஸ்டலுக்கு ஒண்டி தான், சாப்பிட ஒண்டி தான். எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ. எங்கேயாவது உலகத்தில் உங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக இருக்குமா? இப்போ எவ்வளோ பாருங்க, எவ்வளோ எஜுகேஷன் பெரிய பிஸ்னஸ். இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கும் தெரியும், உங்கள் சில்ட்ரன் படிக்க வைக்கிறது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஃபீஸ்லாம் எவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு பிக் பிஸ்னஸ். அதே மாதிரி சுவாமி ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக கொடுத்தாரு, மெடிசன் ஃப்ரீயாக கொடுத்தாரு. வைத்தியோ நாராயணோ ஹரின்னு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டினாரு, எல்லாம் ஃப்ரீ. இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது சார். நீங்கள் எல்லாரும் புட்டபர்த்தி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புட்டபர்த்தி போகாதவங்க ஃபியூச்சரில் போவீங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. புட்டபர்த்தியில் போய் பாருங்க. அது ஒரு குளோபல் வில்லேஜ். அந்த வில்லேஜில் தான் நான் 8 இயர்ஸ் படித்தேன் சுவாமியோட. பெரிய பாக்கியம் அது. இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த ஜென்மத்தோட பர்பஸே எனக்கு சுவாமி தான். ஏன்னா அவர் அவரோட மெயின் மிராக்கல் என்னன்னா, மனித மனசை மாத்துறது தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். ஒரு கெட்டவனை ஒரு நல்லவனா அன்பை மூலம் மாத்தினாரு. எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க. அன்புன்றது பெரிய எனர்ஜி சார், பெரிய சக்தி. அது அன்பால முடியாதது உலகத்தை எதாலையும் முடியாது. நீங்க டீப்பா யோசிங்க. அன்புன்றது என்னன்னா, ஒருத்தர் மேல நீங்க ஜெனுவின் கன்சர்னா இருக்கும். வெளியில காட்டுற அன்பு, நல்லா பேசுறது, அது உண்மையான அன்பு இல்லை. நீங்க ஜெனுவின் கன்சர்ன், அதாவது ஒருத்தங்க நல்லா இருக்கணும் நீங்க மனசால நினைச்சீங்கன்னா அதே அன்பு. இந்த அன்பு செயல்ல வரும்போது அஹிம்சாவா வருது. அதுதான் சுவாமி சொல்றாரு, அன்பே சிவம், பிரேமஸ்வரூபலாரா சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப நீங்களாம் இங்க வரீங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது. ஸோ இந்த இடத்தோட இதை அருமையா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு நீங்க எதாவது திருப்பி செய்யணும். என்ன உங்களால செய்ய முடியும்? ரெகுலரா வாங்க, உங்க வீட்டுல பஜன் பண்ணுங்க, நாராயண சேவை பண்ணுங்க சார். அன்னதானம் ரொம்ப அருமையான ஒரு சாதனை அது, நாராயண சேவை. இங்க பசியில உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு பொண்ணு எதுவுமே கிடையாது. எல்லா சித்தர்களும் குருமார்களும் அதுதான் சொன்னாங்க. வள்ளலாறு இருந்த இடம் அது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யுங்க, ஹம்பிளா செய்யுங்க. ஏன்னா நீங்க அந்த சேவை செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, உங்க ஈகோ போகுது. நம்ம ஈகோ போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்மா எரிஞ்சு போகுது. நம்மளாம் இங்க எதுக்காக இருக்கோம்? எதுக்கு இந்த பிறவி இருக்கு சொல்லுங்க?
கர்மத்தை அழிக்க தான். உங்க கர்மம் முடிஞ்சுன்னா நீங்க போயிடுவீங்க, இந்த பிறவி முடிஞ்சிடும். கர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் ஆன்மீகமே. ஆன்மீகத்தோட மெயின் எய்மே நம்ம கர்மா ஐயா தான். ஸோ அந்த கர்மா ஐயத்துக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்கு. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். ஞான மார்க்கம்ன்றது கொஞ்சம் கஷ்டமானது, எல்லாராலையும் முடியாது. சித்தர்கள் மௌனிகளால் தான் முடியும். ஏன்னா அது மனசை கட்டுப்படுத்தி தியானம் பண்றது. புருவ மத்தி இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்றது. அப்படி இங்க பண்ணும்போது நம்ம கர்மா சீக்கிரம் எரியும். ஆனா அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா